என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சிஎஸ்கேவோட நியூ சூப்பர் கிங் நேத்தன் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிபிஎல்ல அவரோட ஃபர்ஸ்ட் கேமை ப்ளே பண்ணியிருந்தாரு. ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் வெர்சஸ் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் மேட்ச் நடந்தது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மேட்ச் நடக்க போகிறது கண்டிப்பாக எல்லாமே பாருங்கன்னு. ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ட்ரீட் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக நேத்தன் எல்லிஸ் கிட்டேருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதே சமயத்தில் நேத்தன் எல்லிஸ்க்கு சிஎஸ்கேவோட 11ல் சான்சஸ் கிடைக்குமா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நேத்தன் எல்லிஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேவோட ஜெர்சி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ ஃபெட் இஎக்ஸ் அப்படிங்கிற அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேவோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஒரு ஸ்பான்சராக இப்போ வந்து மாறி இருக்காங்க. எஸ், அவங்க வந்து பேக் சைட் நம்ம சிஎஸ்கே ஜெர்சியோட பேக்ல பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட நேம் தான் இருக்க போகிறது ஃபெட் இஎக்ஸ்னு. லாஸ்ட் சீசன் ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ஸாக இருந்த எத்தியாட் ஏர்வேஸ் தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து மெயின் ஸ்பான்சராக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட நேம் தான் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த ஜெர்சியில் வந்து இருக்கும். இப்போ சில ஏஏ ரிலேட்டட் இமேஜஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட் மாதிரி இப்படி தான் வந்து ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேயோட ஜெர்சி வந்து இந்த சீசனுக்கு இருக்கும். லாஸ்ட் சீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிவிஎஸ் யூரோ கிரிப்போட நேம் தான் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்திருக்கும். இப்போ அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் டீல் முடிஞ்சதுனால எத்தியாட் ஏர்வேஸ் இப்போ வந்து மெயின் ஸ்பான்சராக மாறி இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம நேத்தன் எல்லிஸ்க்கு வரலாம். ஸோ எஸ், நேத்தன் எல்லிஸ் சாரி கேப்டன் நேத்தன் எல்லிஸ் இந்த சீசனில் ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் வந்து கேப்டனாக நம்மளோட நேத்தன் எல்லிஸ் தான் இருக்காரு. அந்த டீமில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஷாய் ஹோப், அதுக்கப்புறம் நம்மளோட ரிலே மெரிடித், கிறிஸ் ஜார்டன் அண்ட் நம்மளோட டிம் டேவிட், மேத்யூ வெய்ட், இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. அந்த டீமில் வந்து நேத்தன் எல்லிஸ் கேப்டனா இருக்கிறது உண்மையாவே நல்ல விஷயம் தான். வித் தி பேட் நேத்தன் எல்லிஸால இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சோ இன்னைக்கு வந்து அவரோட டீமுக்காக லோன் வாரியரா இருந்தாரு. கேப்டன்ஸ் நாக்கு நம்ம கண்டிப்பாவே சொல்லலாம். 30 ரன்ஸ் ஆஃப் 29 பால்ஸ் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 120. இதுல என்னடா பெரிய விஷயம் இருக்கு, ரன் த பால் தானடா அப்படின்னு சொன்னீங்கன்னா டீமோட டோட்டல் ஸ்கோர் 74 தான். அதுல ஹாஃப் ஆஃப் த ஸ்கோர் அடிச்சிருக்காரு. which is 35 ரன்ஸ் வந்து நேத்தன் எல்லிஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அப்போ டெஃபினெட்லி இட்ஸ் a big thing. அவரோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு பவுண்டரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ஒரு சேர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன்ல ஈடுபட்டாரு. அண்ட் எனக்கு அந்த கிங் கோலியோட வைப் கிடைச்சது. ஒவ்வொரு பவுண்டரிக்கு அப்புறமாவும் அந்த அக்ரெஷனை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து எனக்கு நேத்தன் எல்லிஸ் கிட்ட இன்னைக்கு தெரிஞ்சது. அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் கண்டிப்பாவே அவர்கிட்ட இருக்குங்க. நான் ஜேமி ஓவர்டனுக்கும் சொல்லியிருப்பேன் அண்ட் கண்டிப்பா நேத்தன் எல்லிஸ்க்கும் அதை நான் சொல்ல விரும்புறேன். நேத்தன் எல்லிஸ் ஸ்கோர் பண்ண 39 ரன்ஸ்ல 4 பவுண்டரிஸ் அண்ட் 1 6 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் பவர் பிளேக்கு அப்புறமா தான் இறங்கி இருப்பாரு. அதாவது பிபிஎல்ல 4 ஓவர்ஸ் ஆஃப் பவர் பிளே தான். ஸ்டாண்டர்டா 6 ஓவர்ஸ் இருக்கும் இல்லையா, ஆனா இங்க வந்து 4 ஓவர்ஸ். மிச்சம் இருக்கிற அந்த 2 ஓவரை பார்த்தோன்னா டீம்ஸ் அதாவது பேட்டிங் சைடு வந்து 11 ஓவர்ஸ்க்கு அப்புறமா பவர் சர்ஜ் அப்படிங்கிற ரூல் படி வந்து அவங்க வந்து அதை வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நியூ ரூல் அங்கே வந்து பிபிஎல்ல வச்சிருக்காங்க. அங்கே நிறைய ரூல்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். கிரிக்கெட்டே வந்து அங்கே வேற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் பேட்டர் வந்து எப்படி ப்ளே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நேத்தன் எல்லிஸ் வந்து இன்னைக்கு மேட்ச்ல ப்ளே பண்ணியிருந்தாரு. எனக்கு என்னமோ நெட்ஸ்ல வந்து அதிகமான நேரம் வந்து பேட்டிங்ல ஸ்பெண்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இஸ் இம்ப்ரூவிங் இஸ் பேட்டிங் ஸ்கில்னு தோணுது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஆல்ரவுண்டராக இருக்கணும் தான் நிறைய டீம்ஸ் வந்து விரும்புறாங்க. ஸோ அதை வந்து ஐ திங்க் நேத்தன் எல்லிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு போல. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரியே செம கிளாஸியா ஒரு ப்ரொஃபஷனல் பேட்டர் எப்படி ப்ளே பண்ணுவாரோ அந்த மாதிரி லாஃப்ட் பண்ணி ஸ்ட்ரைட்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் அந்த 6மே பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லியானோ ஐ திங்க் ஷார்ட்ல மிடில் போட்டிருப்பாரு. அதை வந்து ஜஸ்ட் மிட் விக்கெட்டுக்கு மேல கடாசி இருப்பாரு. இப்போ நம்ம நேத்தன் எல்லிஸோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம்னா டீமால கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். பிகாஸ் 74 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நேத்தன் எல்லிஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும்னு நினைச்சேன். அண்ட் எஸ், தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. 3 ஓவர்ஸ்ல 12 ரன்ஸ் அண்ட் 2 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. அண்ட் இங்கே தான் மெயின் சம்பவமே. மெல்பர்ன் ரெனிகேட்ஸ்ல தான் நம்ம ஆர்சிபியோட செல்ல பிள்ளையான ஜேக்கப் பெத்தல் இருக்காரு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் ரீசெண்ட் டைம்ல சோஷியல் மீடியாவில் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஜேக்கப் பெத்தல் வந்து பயங்கரமா ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட விக்கெட் வந்து நேத்தன் எல்லிஸ் தட்டி தூக்கிருக்காருங்க. நேத்தன் எல்லிஸ் எடுத்து 2 விக்கெட்டுமே ஸ்லோவர் டெலிவரிஸ் தான். ஜேக்கப் பெத்தல் 3 ரன்னுக்கு இன்னைக்கு அவுட் ஆயிருந்தாரு. அதுவும் சரியான ஸ்லோவர் டெலிவரி. அதை நம்ம ஜேக்கப் பெத்தல் மூக்கு மேல ராஜா மேல பால் போச்சு, அதை அசால்ட்டா கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஸோ எஸ், அது வந்து செகண்ட் விக்கெட் நேத்தன் எல்லிஸ்க்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்த்தோன்னா எஸ் அதுவுமே ஸ்லோவர் டெலிவரி தான் அண்ட் கவர்ஸ்ல கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. ஸோ டோட்டலி 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருங்க. அண்ட் ஓவராலவே ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் நேத்தன் எல்லிஸ் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஜேமி ஓவர்டன் அண்ட் நேத்தன் எல்லிஸ் 2 பேருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்கமிங் கேம்ஸ்ல ஜெயிச்சு 2 பேருமே பிளே ஆஃப்ஸ் வரணும்னு தான் என்னோட ஆசை. அண்ட் இப்போ வந்து நேத்தன் எல்லிஸ் சிஎஸ்கேவோட 11ல இடம் பெறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சான்சஸ் இருக்கு. அது என்ன பொறுத்த வரைக்கும் அவே கேம்ஸ்ல தான் சான்ஸ் இருக்கு. ஹோம் கேம்ஸ்ல டெஃபினெட்லி சார்ட்டட். நான் வந்து நூர் அகமது, டெவான் கான்வே, பத்திரனா அண்ட் நம்ம வந்து ஒரு ஓவர்சீஸ் பேசர் அது வந்து ஜேமி ஓவர்டனாக இருக்கலாம் இல்லை சாம் கரனாக இருக்கலாம். ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் தான் டெஃபினெட்லி
சிஎஸ்கேயோட 11ல இருப்பாங்க ஹோம் கேம்ஸ்ல. பட் வித் பேட் நேத்தன் எல்லிஸ் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால ஜேமி ஓட்டன், சாம் கரன் அண்ட் நேத்தன் எல்லிஸ் இவங்க 3 பேரும் அந்த ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. மேபி நேத்தன் எல்லிஸ் இன்னுமே அப்கமிங் பிபிஎல் கேம்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா ஹூ நோஸ், நேத்தன் எல்லிஸ் மைட் பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டூ. ஸோ கைஸ் டெஃபினெட்லி வந்து சிஎஸ்கே சரியான ஒரு தலைவலியில் இருப்பாங்க. எல்லா பிளேயர்ஸுமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேமி ஓட்டன் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அவரோட டீமுக்காக அவர் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இங்கே நேத்தன் எல்லிஸ் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எஸ்எம்ஏடியில் நம்மளோட நிறைய பிளேயர்ஸ் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக நம்ம சிஎஸ்கே தரமாக இருக்காங்க. இந்த சீசனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ் பை.